ரூ. 10 பாலாஜி பதறுவது ஏன் அப்படின்னு அதிமுக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதனால இந்த கேள்வி அவங்க எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அரசு தரப்புல இருந்து இந்த பிரஸ் மீட் ஆனது வந்துகிட்டே இருக்கு. அரசு தரப்புல கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கட்சி தரப்புல கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த பிரஸ் மீட் ஆனது வந்துகிட்டே இருக்கு. எதற்காக இவ்வளவு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. இந்த கரூர் கோர சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் அங்க என்ன நடந்தது, சதியா விபத்தா என்ன நடந்தது அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது மற்ற கட்சிகள் ஏதாவது உண்மை கண்டறியும் குழு அந்த மாதிரி எதனா போட்டா கூட ஒரு லாஜிக் உண்டு. பிஜேபி கூட 8 பேர் கொண்ட ஒரு குழுவை ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு நேற்று ஆய்வுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக. அது எதிர்கட்சிகள் அரசியல் பண்றாங்க அப்படின்றத கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திமுக தான் இந்த கவர்மெண்ட் தான் ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க. ஆனா இவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு தரப்புலையும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கட்சி தரப்புலையும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. எதனால இவ்வளவு விளக்கம் கொடுக்குறாங்க? அப்படி இவங்க விளக்கம் இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது அந்த கமிஷனை அந்த கமிஷனுடைய நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்காதா, அந்த கமிஷனுடைய பாதையை மாத்தாதா, அல்லது அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு நபர் கமிஷன் இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக அரசு ஏன் பிரஸ் மீட் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதிமுகவுடைய ட்விட்டர் ஹேண்டில் அவங்களுடைய எக்ஸல பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூ. 10 பாலாஜி பதறுவது ஏன், கரூர் டிராஜடி தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று திமுக அரசு அறிவித்த பிறகு இபி அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் பிரஸ் மீட் நடத்துகின்றனர். டிஜிபி பிரஸ் மீட் நடத்துகிறார். பொம்மை முதல்வர் வீடியோ வெளியிடுகிறார். வருவாய் செயலாளர், மருத்துவத்துறை செயலாளர், டிஜிபி, ஏடிஜிபி ஆகியோர் கூட்டாக பிரஸ் மீட் நடத்துகின்றனர். இப்போது செந்தில் பாலாஜி பத்திரிகையாளர் சந்திப்பு. இவ்வளவு பதட்டப்பட்டு என்ன சொல்ல வருகிறது திமுக? மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல் விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்தி கொள்கிறீர்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அரசியல் செய்யாதீர் என்று எல்லா அரசியலும் செய்து கொண்டிருப்பது யார்? திமுக தானே அப்படின்ற கேள்வி அவங்க நிறைய அப்படியே வருது. ஸோ இப்படியாக அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. எதற்காக இவ்வளவு பதட்டம் அரசுக்கு அப்படின்றது தெரியல அப்படின்றத ஒரு டவுட் இருக்கு. இதுல ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்ற கேள்வியை தான் அதிமுக எழுப்பியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நேற்று அரசு தரப்புல அமுதா ஐஏஎஸ் அவர்கள், அதுக்கப்புறம் ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள், அப்புறம் டிஜிபி, அப்புறம் நிறைய பேர் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அரசு தரப்புல இருந்து பிரஸ் மீட் கொடுத்து விளக்கி இருந்தாங்க. நிறைய வீடியோலாம் போட்டு விளக்கியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க இவங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி கூட அதான் சொல்றாரு, எங்க மீது தப்பு இல்லை அப்படின்றதான் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயமாக இருக்கு. அதுக்கான வீடியோலாம் அவரும் போட்டு காட்டுறாரு பிரஸ் மீட்ல. எங்க தரப்புல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களும் சொல்றாரு. அரசு தரப்புல கவர்மெண்டாவும் கட்சியாவும் சொல்றாங்க, கவர்மெண்டாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க? விஜய் தான் தவறு அப்படின்றதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. எங்க பக்கம் எல்லாம் கரெக்டா இருக்கு, விஜய் பக்கம் தான் தப்பா இருக்கு அப்படின்றத அவங்க கன்க்ளூட் பண்ண விரும்புறாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறாங்க. அப்போ இவங்களால அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் கமிஷன் இதன் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? எப்ப நம்மள ஒரு அரசு அமைச்சிருக்காங்க, அந்த அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அரசால அமைக்கப்பட்ட இந்த ஆணையமான நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த ஆணையம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் அந்த கேள்வி தான் எழுப்பியிருக்காரு. இப்படி நீங்க பண்றது நோக்கம் என்ன? ஏன் பதறீங்க? அதான் எதிர்கட்சிகள் ஒரு குழு போடுறாங்க, விசாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அரசியலுங்க. அதை நம்ம அதுக்குள்ள போகவே இல்லை. ஆனா கவர்மெண்டா நீங்க ஒரு ஆணையம் போட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம கவர்மெண்டா நீங்க விளக்கிட்டும் இருக்கீங்க. எதுக்காக விளக்குறீங்க? எங்க பக்கம் தப்பு இல்லை, எங்க பக்கம் தப்பு இல்லைன்னு எதுக்கு விளக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுதிருக்கு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டிருக்காங்க. இந்த ரூ. 10 பாலாஜின்னு விஜய் அந்த மீட்டிங்ல பாடி இருந்தார் இல்லையா? ஸோ அது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அந்த பிரஸ் மீட்ல செந்தில் பாலாஜி அவருடைய பிரஸ் மீட்ல ஒரு கேள்வியானது எழுப்பப்படுது. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க மட்டும் வாங்கலைங்க, அதிமுக ஆட்சி காலத்திலே வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அந்த 10 ரூபாலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போச்சா? அப்போ ரூ. 10 பழனிசாமி இனிமே அழைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. நாங்க வாங்கவே இல்லை, அதெல்லாம் சும்மா பொய்யுங்க அப்படின்லாம் அவர் மறுக்கலாம் இல்லை. அதிமுக ஆட்சி காலத்திலையும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்றாரு. அப்போ நீங்க வாங்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, எனக்கு புரியல, என்ன சொல்ல வராருன்னு தெரியல. அப்போ அவங்க வாங்கினா நீங்களும் வாங்குவீங்களா?
இது என்ன மாதிரியான விளக்கம் அப்படின்னு தெரியல. அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவும் அதான் கேள்வி எழுப்புறாங்க. இதுவரை 168 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 10 ரூபாய் என்று எடப்பாடி அவர்கள் சொன்னாலே பாலாஜி என்று மக்களே சொல்லும் அளவிற்கு உங்கள் 10 ரூபாய் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றினார் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2016 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாகில் 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலாக வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்போ போன அதிமுக ஆட்சி 10 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில் வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபா அந்த ஆட்சியில் வசூல் பண்ணியிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. அப்பொழுது எல்லாம் கள்ள மௌனம் சாதித்த பாலாஜி இப்பொழுது 41 உயிர்கள் பலியானதும் இதை பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் அரசின் அலட்சியத்தை மறைக்க முனையும் மடைமாற்ற அரசியல் தானே இது. ஏற்கனவே காசு வாங்கினேன் ஆனா திரும்ப கொடுத்தேன்னு சொல்லிதான் இடி வந்து உங்களுக்கு நெஞ்சுவெளியெல்லாம் வந்து அழுதிங்களே. இப்போ அதே டோன்ல பேசுறீங்களே, இந்த டைம் சிபிஐ வந்தா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவரை அட்டாக் பண்ணி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுவீங்களா உபயம் அன்பில் மகேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க கிண்டல் பண்றாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் அமைச்சராக இருந்தபொழுது வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கியிருந்தாரு. அதற்கு அவர் என்ன நீதிமன்றத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கினது உண்மைதாங்க, ஆனால் நான் திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்தை சொல்லியிருந்தார். அப்புறம் தான் நீதிமன்றம் என்ன வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன இது லஞ்சம் வாங்கியிருக்கீங்கல்ல அதான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிண்டலா சொல்லியிருக்காரு. அப்பொழுது இடி வந்து விசாரிச்சாங்க, இப்பொழுது சிபிஐ வரப்போறாங்களா அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. நம்மளுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. என்ன அப்படின்னா, அரசு கரூர்ல நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க ஒரு நபர் விசாரணை ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க அருணா ஜெகதீசன் தலைமையில. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு திமுக அப்படின்ற கட்சியும் தொடர்ச்சியாக பிரஸ் மீட் வச்சு விளக்கிட்டு இருக்கீங்க, திமுக நடத்தக்கூடிய இந்த அரசாங்கமும் எதுக்கு பிரஸ் மீட் வச்சு விளக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல. இப்படி நீங்க விளக்குறதன் மூலயமாக நீங்க ஏதோ பதட்டம் அடைகிறீங்க, உங்க பக்கம் ஏதோ தவறு இருக்கு அப்படின்றத எதிர்கட்சிகள் சந்தேகமாக முன்வைக்கிறாங்க. இப்படி நீங்க பிரஸ் மீட் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆணையம் இதன் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா, அந்த ஆணையம் கொடுக்கிற அறிக்கை சரியானதாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. இதனாலதான் சிபிஐ விசாரணையை நாங்கள் கேட்குறோம் அப்படின்றதும் அதிமுகவுடைய கேள்வி, அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதும் பதிவு பண்ணுங்க. எந்த போக்குல இந்த விவகாரம் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி.